கர்மயோகம் பார்த்துட்டு இருக்கோம் நாம. இந்த கர்மயோகத்துல நாம போன வகுப்புல ஒரு 2-3 ஸ்லோகங்கள் பார்த்தோம். 5வது ஸ்லோகம் கர்மயோகத்தை பத்தி இன்னும் கர்மயோகம்னா என்னன்னு சொல்ல ஆரம்பிக்கல. ஆனா கர்மம் அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கார் பகவான். கர்மம் செய்யாமல் யாராலும் இருக்க முடியாது அப்படின்ட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அதுதான் நம்ம போன வகுப்புல பார்த்தோம். 5வது ஸ்லோகத்துல எவனும் ஒரு கணப்பொழுதேனும் செய்கையின்றி இருப்பதில்லை, இயற்கையில் விளையும் குணங்களை எல்லா உயிர்களையும் காக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். கர்மேந்திரியங்களை அடக்கி கொண்டு ஆனால் இந்திரிய விஷயங்களில் அவன் மனம் ஈடுபடுகின்ற போது அதுவும் தோல்வியாக மாறுகிறது. அர்ஜுனா, எவன் இந்திரியங்களை மனதால் கட்டுப்படுத்தி கொண்டு கர்மேந்திரியங்களை பயன்படுத்துகிறானோ அவனே சிறந்தவன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நம்ம 8வது ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம் போன வகுப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதிக்கப்பட்ட தொழிலை நீ செய், தொழிலின்மையை காட்டிலும் சிறந்ததன்றோ, தொழிலின்றி இருப்பதால் உடம்பை கொண்டு செல்லுதல் கூட இயலாது அப்படின்னு சொன்னார். ஸோ விதிக்கப்பட்ட கர்மங்கள் என்ன அப்படின்றதே நம்ம பார்த்தோம். அவரவருடைய வர்ண ஆசிரமங்கள் இருக்கு. அந்தந்த வர்ண ஆசிரமத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு என்று விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்கள் இருக்கு. இந்த கர்மங்களை தவறாமல் செய்ய வேண்டும். அதாவது பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவா என்னெல்லாம் பண்ணணும், குரு சேவையிலிருந்து என்னெல்லாம் பண்ணணும், அதே மாதிரி கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவா என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, வானப்பிரஸ்தத்தில் இருக்கிறவா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, சந்நியாச அடைந்தவா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இப்படிப்பட்ட அவரவர்களுக்கு என்று விதிக்கப்பட்ட கர்மங்கள் இருக்கிறது. அந்த கர்மங்களை நாம் செய்ய வேண்டும். ஸோ நாமெல்லாம் இப்போ கிரகசாஸ்திரமத்தில் இருக்கோம். கிரகசாஸ்திரமத்தில் இருக்கின்ற பொழுது நாம் முக்கியமாக 2 அந்த கடமை அந்த 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 என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ இன்னைக்கு பார்ப்போம். நாம் ஓகே. ஸோ அதுலேயே நம்ம கர்மத்தை கொஞ்சம் பிரித்து பார்த்தோம். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். செய்ய வேண்டியது, செய்ய வேண்டிய மனோபாவமும், செய்யக்கூடாதது செய்யாமல் இருப்பதும், இப்படி 2ம் சேர்த்து தான். செய்ய வேண்டியது செய்யணும், கர்ம யோகம்னா செய்ய வேண்டியது செய்யணும். அதே நேரத்தில் செய்ய வேண்டியது செய்கின்ற போது எப்பேற்பட்ட மனோபாவத்தோடு இருக்க வேண்டும். இதெல்லாமே நம்ம போன அத்தியாயத்திலேயே பார்த்தோம். நாம் செய்கின்ற அனைத்து செயல்களுமே ஈஸ்வரனுக்கு பிரசாதமாகும். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பலன்களையுமே நம் செயல்கள் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாகவும், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே ஈஸ்வரனுடைய பிரசாதமாகவும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஆட்டிடியூட் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். செயல்கள் அப்படிங்கிறது நாம் செய்யக்கூடிய செயல்கள் அடிப்படையாக எதின் அடிப்படையில் இருக்குன்னா, ஒன்று விருப்பு அடிப்படையில் இருக்கு, இன்னொன்று அறிவின் அடிப்படையில் இருக்கு. இதுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம பார்த்தோம். வேலை இருக்கக்கூடிய வார நாட்களில் ஒருவன் காலையில சீக்கிரம் இருந்து அவனுடைய காலை கடன்களை எல்லாம் முடிச்சுட்டு வேலை கிளம்பி போறான். ஆனா சனி ஞாயிறு விடுமுறையில பார்த்தீங்க அப்படின்னா அவன் மெதுவாக தான் எழுந்திருக்கிறான். இந்த வார நாட்கள்ல எழுந்திருக்கிற மாதிரி சீக்கிரம் எழுந்திருக்கிறது இல்லை. ஸோ இந்த 2 விதமான செயல்கள் ஒரு மனிதன் கிட்ட இருந்து வருகின்ற போது அதன் எதோட அடிப்படையில் வருது அப்படின்றத யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஆஃபீஸுக்கு போகிற சமயத்தில் அவன் காலையில் சீக்கிரமே எழுந்தா வேலைகளை முடிச்சுட்டு ஆஃபீஸ் போறான்றது அறிவிலிருந்து வரக்கூடிய செயல். ஏன்னா லேட்டாக போனால் அதனால வரக்கூடிய விளைவுகள் என்னன்றது அவனுக்கு தெரியும். எத்தனை மணிக்குள்ள ஆஃபீஸில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த டைம் அவனுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே அதே மாதிரி எத்தனை நேரம் எடுக்கும் ஆஃபீஸ் போய் சேர்றதுக்கு அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவன் அதுக்கேற்ற மாதிரி எழுந்து எல்லா வேலையும் பார்க்குறான். அப்போ இந்த செயல்கள் எல்லாமே அறிவிலிருந்து வரக்கூடிய செயல். ஆனால் இந்த வார நாட்களில் அவன் தூங்குறானே நிறைய நேரம் அப்படின்னா, இது வெறுப்புல இருந்து வரக்கூடிய செயல். எல்லா மனிதனுக்குமே பார்த்தீங்கன்னா சான்ஸ் கிடைச்சானா கொஞ்ச நேரம் நல்லா தூங்கலாமேன்னு இருக்கும். அது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஓட்டத்தில் ஒரு 2 நாள் கிடைச்சா அப்போ அவன் விரும்புறது என்னன்னா தூக்கம் தான். அப்போ அன்னைக்கு ஏன் லேட்டாக எழுந்திருக்கிறான்னா அந்த செயல் விருப்பத்திலிருந்து வரக்கூடியது. அப்போ நாமளே நம்மளுடைய செயல்களை இப்படி பிரித்து பார்த்துக்கலாம். நாம் செய்யக்கூடிய ஒரு செயல்களுமே அது அறிவிலிருந்து வரக்கூடிய செயல்கள் எது, விருப்பத்திலிருந்து வரக்கூடிய செயல்கள் எது அப்படிங்கிறதுலாம் இருக்கு. இன்னைக்கு சமைச்சு போடணும், எல்லாருக்கும் பசிக்கும், அதனால சமையல் பண்ணணுங்கிறது அறிவிலிருந்து வரக்கூடிய செயல். இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம், என்ன காய் பண்ணலாம் அப்படிங்கிறது விருப்பத்திலிருந்து வரக்கூடிய செயல். இப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளா. 9வது
ஸ்லோகத்துல பகவான் சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேள்வியின் பொருட்டென்று, அதாவது இன்னும் 8ஆம் ஸ்லோகத்துல இன்னொன்னு என்ன சொன்னார்னா, நம்ம வந்து நம்மளுடைய தொழில் செய்யலை அப்படின்னா, எந்த கர்மமே செய்யலைன்னா நம்ம உடம்பையே நம்மளால பாதுகாக்க முடியாது, நம்ம உடம்பையே ஒழுங்கா எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. அதனால தொழில் செய்ய வேண்டும் என்கின்ற முக்கியத்துவத்தை சொன்னார். 9வது ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம்னா, வேள்வியின் பொருட்டென்று செய்யப்படுவது தவிர மற்ற தொழிலை மனிதருக்கு தலையாகிறது. ஆதலால் குந்தி மகனை பற்றை களைந்து தொழில் செய்து கொண்டிரு. இதுவும் நம்ம ரொம்ப இந்த இடத்துல வேள்வி அப்படிங்கிறது ஈஸ்வரனுக்காக. அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு செயல் எப்படி இருக்க வேண்டும், ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாக. அப்படி வேள்வியின் பொருட்டு செய்யப்படுவதை தவிர, இப்படி செய்யக்கூடிய செயல்களை தவிர வேற எந்த விதத்துல நம்ம செயல்கள் செய்தாலும், வேற எந்த விதத்துல நம்ம கர்மாக்களை செய்தாலும், அந்த கர்மாக்கள் நம்மை பற்றில் கொண்டு போய் சேர்க்கும். அப்ப என்ன அட்வைஸ் கொடுக்கிறாரு அர்ஜுனனுக்கு நமக்கும்? பற்றை களைந்து செயலை செய்யவும். முடியுமா? யோசிக்கணும். நம்ம பற்று இல்லாமல் ஒரு செயலை செய்ய முடியுமா? அதுதான் கீதையிலிருந்து, பகவத்கீதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிற ஒரு பெரிய பாடம். அந்த பாடத்தை நம் வாழ்க்கை முறையாக மாற்ற வேண்டும். வாழ்க்கை முறையாக அதையும் நாம சொன்னோம். இப்ப இந்த இடத்துல 10வது ஸ்லோகத்தை நம்ம ஆரம்பிச்சு அதுல ஒரு யஜ்ஞத்தை பார்த்தோம். 10வது ஸ்லோகத்துல பகவான் என்ன சொன்னார்னா, முன்பு பிரம்மதேவன் வேள்வியுடனே உயிர் குலத்தை ஒருமிக்க படைத்து சொல்லினான். இதனால் பல்குவீர்கள், நீங்கள் விரும்பும் விருப்பங்களை எல்லாம் உங்களுக்கு கறந்து தரும் அப்படின்னு சொல்றார். இந்த ஸ்லோகத்தை எப்படி பண்ணலாம்னா, கர்மயோகப்படி ஒருவன் செய்கின்றான் என்றால் செய்கின்ற செயல்கள் அனைத்துமே ஈஸ்வரனுடைய பிரசாதமாக, அது எந்த ஈஸ்வரனாக இருக்கட்டும், வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வேள்விகளாக இருக்கட்டும், யஜ்ஞங்களாக இருக்கட்டும், பலவிதமான 5 விதமான யஜ்ஞங்களை நம்ம இப்ப பார்க்க போறோம். 5 விதமான யஜ்ஞங்களை நம்ம பார்க்க போறோம். அதுல ஒண்ணு நாம பார்த்தோம், தேவ யஜ்ஞம்னா என்னன்றதை பார்த்தோம் போன வகுப்புல. பாக்கி யஜ்ஞங்களை இப்ப பார்த்தோம். அவர் என்ன சொல்றாருன்னா, பகவான் இந்த இடத்துல நாமளும் ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய எல்லா செயல்களுமே அந்த ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாக செய்கின்ற பொழுது, எந்த ஈஸ்வரனை நினைத்து எந்த ஈஸ்வரனுக்கு நீ அர்ப்பணமாக செய்கின்றாயோ அந்த ஈஸ்வரன் உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி வைப்பான். இது ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம், ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம கர்மயோகத்தை பேசிட்டு இருக்கோம், கர்மத்தை பத்தி பேசல. கர்ம யோகத்தை செய்யும் பொழுது எப்படி செய்யணும்னா, நம் செயல்களை ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாகவும், ஈஸ்வரன் நமக்கு என்ன கொடுக்கின்றாரோ அந்த பலன்கள் அனைத்தையும் ஈஸ்வர பிரசாதமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது கர்மயோகம். இங்க பகவான் என்ன சொல்றார், உன்னுடைய கர்மங்களை, இது எப்ப சொன்னார், பிரம்மதேவன் மனிதர்களை படைக்கின்ற காலத்திலேயே இது சொல்லிவிட்டார். இந்த விதியை அப்பவே சொல்லிட்டார். எப்ப என்ன சொன்னார், வேள்வியுடனே. இந்த இடத்துல வேள்விங்கிறது என்னது, யஜ்ஞம், கர்மத்தை யோகமாக செய்வது. மறுபடியும் நான் சொல்றேன், யோகமாக செய்வதுன்னா என்னன்னா, செயல் அனைத்தும் ஈஸ்வரனுக்கு பிரசாதமாகவும், அதிலிருந்து கிடைக்கின்ற பலன்களை, செயல்களை ஈஸ்வர அர்ப்பணமாகவும் மன்னிக்கணும், செயல்களை ஈஸ்வர அர்ப்பணமாகவும், அதிலிருந்து கிடைக்கின்ற பலன்களை ஈஸ்வர பிரசாதமாகவும் ஏற்றுக்கொள்ள மனநிலை. அப்புறம் என்ன பகவான் சொல்ற, இப்படி செயல் செய்யக்கூடிய மனிதன் அவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, எந்த ஈஸ்வரனை நினைத்து நீ செய்கின்றாயோ அந்த ஈஸ்வரன் உன் விருப்பங்களை தீர்த்து வைப்பான். இந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு, விருப்பங்களை தீர்த்து வைப்பான். அது உன் விருப்பங்களை உனக்கு தேவையான மாதிரி கறந்து தரும் அப்படின்னா, அந்த செயலே உனக்கு அதை வாங்கி தரும் அப்படின்ற என்ன சூக்ஷ்மமான விஷயம்னா, செயல் செய்த பலன் இருக்கு, ஆனா நான் தான் பலனை ஈஸ்வர பிரசாதமா பார்க்கிறேனே இல்லையா, ஈஸ்வர பிரசாதமா பார்க்கிறேன்.
ஈஸ்வர பிரசாதமா பார்க்கிறப்போ அவர் என்ன நமக்கு கொடுத்தாலுமே அது நமக்கு விரும்பக்கூடியதாக இருக்கும். பிரசாதத்தை நம்ம வெறுப்போமா? சொல்லுங்க பார்ப்போம். பிரசாதத்தை நம்ம வெறுக்க மாட்டோம். இதுதான் பகவத்கீதையில பகவான் சொல்லக்கூடிய விஷயங்கள். எவ்வளவு அழகா ஒரு விஷயத்தை சொல்றாரு அப்படின்னு. நமக்கு ஒரு டானிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். யோசிச்சு பார்த்தோன்னா அடடா இது வேற மாதிரி இல்லை இருக்கு அப்படின்னு. ஏன்னா கர்மத்தை யோகமாக செய்கின்ற பொழுது அவனிடத்தில் விருப்பங்கள் எதுவும் இருக்காது. விருப்பத்தோடு நீ ஒரு செயலை செய்கின்ற பொழுது அது வெறும் கர்மா. அந்த கர்மா உன்னை பற்றுதலில் கொண்டு போய் சேர்க்கும், துன்பத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஆனா நீ கர்மத்தை யோகமாக செய்கின்ற பொழுது பலனை எதிர்பார்த்து நீ செய்யவில்லை, எதையும் விரும்பி நீ செய்வதில்லை, செயலை ஈஸ்வரனுக்கு அர்ப்பணித்து விட்டாய். பிரம்மார்ப்பண வஸ்து அர்ப்பணிச்சிட்டோம். அப்புறம் என்ன கிடைக்கிறதோ அதை எப்படி எடுத்துக்கிறோம் நாம? ஈஸ்வர பிரசாதமாக. அப்போ பிரசாதமாக நினைக்கக்கூடிய ஒருவனுக்கு அந்த பிரசாதம் எதுவாக இருந்தாலுமே அவன் விரும்பக்கூடியதாகத்தான் இருக்கும். அந்த பிரசாதம் எதுவாக இருந்தாலுமே அது அவன் விரும்பக்கூடியதாகத்தான் இருக்கும். உண்மையிலேயே பிரசாதம் நினைச்சு பார்த்தோம்னா, சில பேருக்கு பொங்கல் பிடிக்காது, கோயிலுக்கு போறார். குறிப்பா இந்த இந்த இதெல்லாம் எந்த கோயிலில் கிடைக்கும்னா ஐயங்கார் கோயிலில் தான் நிறைய பிரசாதம் கிடைக்கும். சிவன் கோயிலுக்கெல்லாம் போனோன்னா விபூதி குங்குமம் கொடுத்து பெரும்பாலும் அனுப்பிச்சிடுவோம், போயிட்டு வாங்கன்ட்டு. அங்கே போனேன்னா பொங்கல், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், புளியஞ்சாதம், ஒரு நேரத்தில் ஒன்று கிடைக்கும். இப்போ ஒருத்தருக்கு பொங்கல் பிடிக்கல, காலையில் அவர் போனார், சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வர்ற வழியில் அவளுக்கு பிரசாதம் கொடுக்குறார். இவரும் பிரசாதம் கை நீட்டி வாங்கிட்டார். வெளியில வந்து பார்த்தா பொங்கல். அடடா நமக்கு பொங்கல் பிடிக்காதே, நாம சாப்பிட மாட்டோமே, சரி என்ன பண்ணலாம், இதை களைய வேண்டாம், யாருக்காவது கொடுத்துருவோமே அப்படின்னு கொடுத்துட்டாலே அவர் அதை பிரசாதமா பாவிக்கலன்னு அர்த்தம். அதை அவர் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அன்ன பதார்த்தமாகத்தான் பார்த்தாரே ஒழிய அதை அவர் பிரசாதமாக பார்க்கல. ஏன்னா பிரசாதமா பார்த்திருந்தா அங்க ஈஸ்வரன் தான் தெரிஞ்சிருப்பாரு ஒழிய பொங்கல் தெரிஞ்சிருக்காது அவருக்கு. இது புரியுதா? நம்ம எல்லாம் பிரசாதம் பிரசாதம் வாங்குறோமே, இப்படிதான் இருக்கணும். அந்த இடத்துல எனக்கு அந்த பதார்த்தம் என்னங்கிறது தெரியாது, ஈஸ்வரன் தெரிவார். அப்படி ஈஸ்வரன் தெரிகின்ற பொழுது அது எதுவாக இருந்தாலுமே அது எனக்கு விருப்பம். இதெல்லாம் பகவானே செஞ்சு காமிச்சிருக்க, பகவானே செஞ்சு காமிச்சிருக்க. ஒரு சந்தேகம் கேட்கலாமா? கண்டிப்பா கேளுங்க. இல்ல, ஆஞ்சநேயர் கோயில்ல எப்போதும் சக்கரை பொங்கல் என் ஹஸ்பண்டுக்கு சுகர் இருக்கு. அவர் வந்து அத வாங்கி சாப்பிட்டாருன்னா நானே சத்தம் போடுவேன். ஆல்மோஸ்ட் டெய்லி போவோம் முன்னெல்லாம். அப்ப எப்படி பிரசாதம் நினைச்சா அது வந்து நம்ம உடம்புக்கு கெடுதல் இல்லாம ஆயிடுமா? ஆகாது இல்லையா? சுகர் இருக்கிற வாழ்க்கை அதுக்கு இன்டர்னலி உண்டு பண்ணும். நல்ல கேள்வி. அப்ப நீங்க சொல்ற தியரி வந்து அதுக்கு ஒத்து வராது தானே? ஒத்து வரணுமா வர வேண்டாமா? ஒத்து வரணும். நானே வாங்கிக்க மாட்டேன், நான் ஸ்வீட் அதிகம் சாப்பிட மாட்டேன், அதனால பரவாயில்லன்னு இல்ல யாருக்காவது கொடுத்துருவேன். பட் பிரசாதம் நினைச்சா இவர் வந்து பிரசாதம் வாங்கிக்கோமானு இல்ல, எனக்கு வேண்டாம், எனக்கு ஹெல்த்துக்கு சரிப்படாதுன்னு சொல்லிட்டேன். அப்ப அந்த மாதிரி நேரத்துல எப்படி நினைக்கிறோம், எப்படி இதை பாவிக்கிறது? சரி, நான் இப்போ நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பொங்கல்ங்கிற ஒரு விஷயத்த சொன்னேன். அந்த பாயிண்ட்லேயே பதிலை கொடுத்துட்டு அப்புறம் அந்த பொங்கலை தாண்டி நம்ம எது கிடைச்சாலுமே அதை பிரசாதமாக பார்க்கணுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் அந்த பிரசாதம்ங்கிற மனோபாவம் எப்படி இருந்தால் அந்த அது கரெக்டுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக கொடுத்தேன். இறைவனிடத்தில் இருந்து எது கிடைத்தாலுமே அது அவருடைய பிரசாதம் என்று பார்க்கின்ற பொழுது அது என்னுடைய அந்த இடத்துல பதார்த்தம் தெரியாது, ஈஸ்வரன் தெரிவார். இதுதான் நான் சொன்னேன். அதுல இருந்து தான் உங்க கேள்வி வந்தது.
சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் நீங்க கேட்டிருக்கு. இப்போ இது 2 கோணத்துல நாம பார்ப்போம். ஒரு கோணம், நமக்கு இருக்கக்கூடிய வியாதி பெரும்பாலான வியாதி வருவதே மனதால் வரக்கூடியதுதான். இது விஞ்ஞானமே சொல்லுது. மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா 75% ஆஃப் illnesses can be prevented if one can keep his mind calm. இது மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுது. 75% வியாதிகள், பலவிதமான வியாதிகள் நமக்கு வர்றத மனசு அமைதியா வச்சுக்கிட்டாலே அது வராது. இதுக்கு ஒரு உதாரணம் மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மனநிலை சரியில்லாதவன், நம்ம கொலோக்கியல சொல்றோம்னா ஒரு பைத்தியக்காரன் சொல்றோம். மனநிலை சரியில்லாதவனுக்கு அவனுக்கு உடம்புல வியாதிகளே வராது. ஏதோ அவன் வெறித்தனமா நடந்துகிட்டு ஏதோ உடம்புல அவன் காயத்தை உருவாக்கிக்கலாமே ஒழிய, அல்லது அவன் கண்ட இடத்துல போய் எதையோ, அதாவது நான் சொல்றது அசுத்தமான கிருமிகள் நிறைய இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் அந்த பதார்த்தத்தை அது அப்படி அசுத்தமான ஒன்றை சாப்பிடுகின்ற பொழுது கூட அவன் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளவு பலமாக இருக்கும் அப்படின்ற. என்ன காரணம்னா, இந்த மனநிலை சரியில்லாதவனுக்கு மனசுல அவன் என்ன செய்யறானோ அவனுக்கு டென்ஷன் இருக்காது. அது ஒரு போக்குல போயிட்டு இருக்கு அவனுடைய செயல்கள். அவன் பிரஷர் வச்சு செய்யல, அவன் அறியாமல் அவன் நிலை இழந்து செய்கின்றான். அவனுக்குள்ள அந்த மனம் எப்படி இருக்குன்னா, மனம் சஞ்சலம் அடையாமல் அப்படியே இருக்கு, புத்தி சுவாதீனம். அப்ப அவளுக்கு வியாதிகள் அதிகமா வர்றது இல்லைன்றது மெடிக்கல் சயின்ஸ். ஏன்னா அவனுடைய மைண்ட் காமா இருக்குன்ட்டு. அதே மெடிக்கல் சயின்ஸ் இதையும் சொல்லுது. பெரும்பாலான வியாதிகள், நம் மனம் அமைதியாக இருக்கின்ற பொழுது பெரும்பாலான வியாதிகள் நம்மை அண்டாமலேயே நம்மளால தடுக்க முடியும். ஏன்னா மனம் அமைதியாக இருக்கின்ற மனிதனுக்கு தான் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்தாலும் அவனால் அதிலிருந்து சீக்கிரமாக குணமடைந்து வெளியில வர முடியும். அப்போ நம்முடைய மனநிலைக்கும் நமக்கு வருகின்ற வியாதிக்கும், வந்த வியாதி நம்மளை எப்படி படுத்தும் அல்லது எவ்வளவு சீக்கிரமா குணமாகும் அப்படிங்கிறதுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு. இப்போ இன்னைக்கு இப்போ சுகர் இருக்கிறவாளுக்கே டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, மெடிசனோட எஃபெக்ட் 50% தான். இன்னொரு 50% என்னன்னா, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, அமைதியா இருங்கோ சொல்றாங்களா இல்லையா? ஸ்ட்ரெஸ் 50% அதுதான். நாம ஸ்ட்ரெஸ் வச்சுட்டு மருந்தை சாப்பிட்டோம்னா அந்த மருந்து வேலை செய்யாது. அவ்வளவு சீக்கிரம் அந்த மருந்தோட எஃபெக்ட் நமக்கு கிடைக்காது. ஏன்னா ஸ்ட்ரெஸ் உடம்புல வேறு பல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் உருவாக்குது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இந்த மருந்துங்கிற கெமிக்கல் உள்ள போகும்போது அதை ஒழுங்கா வேலை செய்யாம அதை மாத்தி அமைச்சிடும். அப்ப அந்த மருந்து எவ்வளவு வேகமா ஒரு மனிதனுக்கு குணத்தை தர வேண்டுமோ அவ்வளவு வேகமா தராது. அதனாலதான் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, யோகா பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, இதுவே பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற. ஆமா, ஏன்னா இந்த யோகா மெடிடேஷன் எல்லாமே இந்த மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதற்குண்டான பயிற்சிகள். அப்போ இது ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரட்டும். மனம் நம் உடலை பெரிய அளவில் பாதிக்கும். இட் சேஞ்சஸ் த கம்ப்ளீட் கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் அவர் பாடி. ஏன்னா இந்த சரீரம்ங்கிறது கெமிக்கல் தான். இட்ஸ் எ கெமிக்கல் காம்போசிஷன் தான் இந்த சரீரம். ஏன்னா பஞ்சபூதங்கள்ல இருந்து உருவாயிருக்கு. பஞ்சபூதங்கள் இருப்போ அது ஃபுல்லா கெமிக்கல்ஸ். அப்போ அந்த கெமிக்கலால் இந்த கெமிக்கல்ஸ் ஒரு பர்டிகுலர் லெவல்ல மெயின்டைன் பண்ணும்போது அந்த கெமிக்கல் அது தர வேண்டிய சரியான பலனை தரும். இல்லைன்னா அந்த கெமிக்கல்ஸே ஹார்ம்ஃபுல்லா மாறிடும். அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடியது நம்மளுடைய மனநிலை, ஸ்ட்ரெஸ்.
ஏதோ ஒண்ணு மனசு அமைதியா இல்லாது. அப்ப இது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சோம். அப்போ இந்த இடத்துல மனதை நாம் அமைதியாக வைத்துக் கொள்ளுகின்ற நேரத்தில் அந்த பிரசாதத்தை நான் வாங்குகின்ற பொழுது அது சர்க்கரை பொங்கல் சொல்லும் பொழுதே அது மனசுல ஒரு தூண்டுதல், ஐயோ சர்க்கரை பொங்கல் சுகரை ஏத்திடும், இந்த நினைப்பு போகும். நீங்க சர்க்கரை பொங்கலை சாப்பிட வேண்டாம். ஏன்னா இப்ப பயம், நமக்குள்ள ஒரு பயம், ஐயோ சர்க்கரை பொங்கலா, அது எனக்கு சர்க்கரை வியாதி ஆச்சு, எனக்கு அதை சாப்பிட்டா சரிப்படாத, உடம்புக்கு எடுத்துருமே, இந்த எண்ணமே போறோம் முதல்ல அத அந்த 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 தொந்தரவை உள்ள கொண்டு வரதுக்கு. அதுக்கு அடுத்தது ஐயோ வேற வழி இல்லை, கொடுத்துட்டா பிரசாதம் சாப்பிட்டாகணும், களையப்படாது. ஏன்னா நமக்குள்ள அந்த பயமும் இருக்கே, சாமி பிரசாதத்தை களைச்சிட்டோம்னா அப்புறம் அவரு நமக்கு ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அப்படிதானே நம்மளெல்லாம் வளர்த்துருக்கா, சாமிகிட்ட விளையாடக்கூடாதுன்ட்டு அந்த பயமும் வரும். இப்ப 2 பயம் சேர்ந்து போச்சு. சக்கரை பொங்கல்ங்கிற ஒரு பயம், அதுக்கு அடுத்தது அதை உதாசீனப்படுத்தினோம்னா சாமி நமக்கு ஏதாவது தண்டனை தருவாரோங்கிற பயம். இந்த 2 தண்டனையும் சேரும் பொழுது என்ன ஆகும்னா கண்டிப்பா அது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வியாதியை இன்னமும் ட்ரிகர் பண்ணி தான் வரும், இன்னமும் ட்ரிகர் பண்ணும். அதே நேரத்தில் அதை முழுமையாக அந்த பிரசாதமாக பாவித்து அது எல்லாமே சாப்பிடணும்னு நான் சொல்லலை. ஒரு தொண்டை நிறைய சக்கரை பொங்கல் கொடுக்குறான்னா அந்த தொண்டை நிறைய நம்ம சாப்பிடணும்னு சொல்லலை. அதில் ஒரு வாய் நம்ம எடுத்து போடும்போது கூட சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து ஈஸ்வரா உன்னுடைய பிரசாதம் அப்படின்னு சொல்லி அதை அந்த ஈஸ்வரனை அந்த பிரசாதத்தில் பார்த்து நீங்கள் ஒரு வாய் சாப்பிட்றதுனால என்னால் தைரியமாக சொல்ல முடியும், அது உங்களை பாதிக்காது, அது உங்களை பாதிக்காது. ஏன்னா என் மனம் அறிந்து என் உள்ளே சென்றது ஈஸ்வரனை தவிர சக்கரை பொங்கல் அல்ல. அப்போ அததான் நம்ம முன்னாடி அத்தியாயத்திலே பார்த்தோம். மனசை நாம கட்டுப்படுத்தலைன்னா அது நம்ம உடம்ப கூடவே இழுத்துன்னு போயிடும், நம்ம உடம்ப அது நாசமாக்கிடும். அப்போ மனக்கட்டுப்பாடு இருக்கு, விஷயத்தை புரிஞ்சுட்டேன், ஆத்மார்த்தமாக அந்த ஒரு வாய் சக்கரை பொங்கல்ல அந்த ஈஸ்வரனை பார்க்கிறேன், அந்த சாப்பிட்றேன். அப்படி சாப்பிட்றப்போ அது நமக்கு ஒரு பிரச்சனை தருவதற்கு உண்டான ஒரு விஷயமாக மாறவே மாறாது. இதை நீங்க எங்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம். அந்த எண்ணம் நம்ம கிட்ட கிளியரா இருக்கும். நான் இப்போ வாயில போட்டுக்கிறது ஈஸ்வர பிரசாதம், சக்கரை பொங்கல் இல்லை. அதுதான் பிரசாத பாவனை. பிரசாத பாவனைங்கிறது அதுதான். நான் அந்த பொருளை பார்க்கல, ஈஸ்வரன் தந்தார், இறைவன் தந்தார், அவர் எனக்கு தீமை செய்யக்கூடிய எதையும் தரமாட்டார். அவர் எதை எனக்கு தருகிறாரோ அது அவருடைய கோணத்தில் எனக்கு தேவையானது என்றுதான் தருகிறார். அப்படி பார்த்து அதை வாங்கும்பொழுதுதான் அது பிரசாதம். இல்லைன்னா அது இன்னொரு சாப்பிட்ற ஐட்டம். புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். ஓகே, எஸ். அப்போ அந்த 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 மனசுல நம்ம அந்த சக்கரை பொங்கல்னு பார்க்காதீங்க, அது ஈஸ்வர பிரசாதம். ஒரு வாய சந்தோஷமா ஈஸ்வர பிரசாதம், இறைவா ஆஞ்சநேய சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு வாயில போட்டுங்கோ. அது ஒண்ணுமே பண்ணதும், ஒண்ணுமே பண்ண. அதனால அது அப்படி ஈஸ்வர பிரசாதமாக பார்க்கின்ற பொழுது மனம் அவ்வளவு தெளிவா இருக்கிறப்போ எந்த விஷயமுமே நம்மளை பாதிக்காது. நம்மளை எத்தனை விஷயங்கள் பாதிக்கிறது? நீங்க சொன்ன உணவு ஒரு விதத்துல பாதிக்கிறது. நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம உடம்ப பாதிக்குதா இல்லையா? ஸ்ட்ரெஸ் வருது, ஸ்ட்ரெஸ்னால பிபி ஏறுது, அதனால அதுக்கப்புறம் சுகர் வருது, அதுக்கப்புறம் கிட்னி ப்ராப்ளம், இந்த மாதிரி பல ப்ராப்ளம் வருது, ஹார்ட் அட்டாக் வருது. ஸ்ட்ரெஸ்ன்றான். அப்ப ஸ்ட்ரெஸ் உடம்புக்கா இல்ல மனசுக்கா? இன்னைக்கு டாக்டர்கிட்ட போவோன்னு எதை கேட்டாலுமே முதல்ல அவர் என்ன சொல்றார்? ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்கோ. இதுதான் பெரும்
பெரும்பாலான டாக்டர் சொல்றது ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, ஸ்ட்ரெஸ் எடுக்காதீங்கோ. அப்போ என்னை சுத்தி எதெல்லாம் நடக்கிறதோ அது அனைத்துமே நம் கர்ம வினை. அந்த கர்ம வினை பலனாக வருது. இப்ப செஞ்சதுக்கு உண்டான பலனோ இல்லது முற்பிறவியில் செய்ததுக்கு உண்டான பலனோ ஏதோ ஒன்று. ஆனா அதை ஈஸ்வர பிரசாத பாவனையோடு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்குள்ள வந்துடுத்து அப்படின்னா அது மன அழுத்தத்தை உண்டாக்காது. ஏன்னா இதை நம்ம அனுபவிக்கும் போதுதான் நமக்கு தெரியும் இந்த விஷயம். எவ்வளவுதான் நான் ரசகுல்லா சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொன்னாலும் அதை எடுத்து வாயில போட்டு சுவைக்கும் பொழுதுதான் உண்மையான சுவை நமக்கு புரியும். அதே மாதிரிதான் இந்த அனுபவமும். நான் எவ்வளவுதான் அந்த பிரசாத புத்தி இப்படிதான் சொன்னாலும் அந்த உண்மையான பிரசாத புத்தியோடு நாம் ஒரு சூழ்நிலையை அணுகுகின்ற பொழுது அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கிறது பாருங்க. அது கிடைக்கும் பொழுதுதான் அதனுடைய அற்புதம் என்ன அப்படிங்கிறது, அதனுடைய பலம் என்னங்கிறது நமக்கு தெரியும். அதுதான் இந்த இடத்துல பகவான் சொல்ற. அதை ரொம்ப சூக்ஷ்மமா சொல்லியிருக்க. நீ செய்கின்ற செயலை எந்த தேவதைக்கோ, அது நீ யார வேணா நினைச்சுக்கோ, வெங்கடாஜலபதியை நினைச்சுக்கோ, நாராயணனை நினைச்சுக்கோ, சிவா நினைச்சுக்கோ, முருகனை நினைச்சுக்கோ, யாரு வேணாலும் இருக்கட்டும், யாரு வேணாலும் இருக்கட்டும். ஆனா எதெல்லாம் நாம பண்றோமா, இறைவா இது உனக்கு தான் அர்ப்பணை, உனக்கு நான் அர்ப்பணிக்கின்றேன் அப்படின்றப்போ செயலின் மீதே எனக்கு பற்றுதல் கிடையாது. ஏன்னா அது ஈஸ்வரனுக்கு அர்ப்பணிச்சிட்டேன், அவர் என்ன கூட்டிட்டு போறார். அப்ப நம்ம பண்றது எல்லாமே மன அமைதியோடு பண்ணும் பொழுதே நம்முடைய செயல்கள் மிக அற்புதமாக இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கர்ணன் அவ்வளவு பெரிய வில்வித்தை இருக்கக்கூடியவன் கூட தடுமாறி தோற்று விட்டான் என்றால் அவனுடைய வித்தை அவனுக்கு உதவி செய்யலைங்கிறத விட அவனுடைய மனநிலை அவனுக்கு உதவி செய்யல சரியான நேரத்தில். என்னதான் அவன் தானத்தை செய்யக்கூடிய ஒரு தான பிரபுவாக இருந்தாலும் அவனுக்குள் அந்த பகை வெறி மிக அதிகமாக இருந்தது, அந்த காழ்ப்புணர்ச்சி மிக அதிகமாக இருந்தது, அந்த வெஞ்சன்ஸ் ஆட்டிடியூட் அவனுக்குள்ள இருந்தது. அந்த ஒரு வெறி தான் அவனை கடைசி நேரத்துல ஒரு சரியான தளபதியாக சிந்திக்க முடியாம அந்த ஆத்திரம், அந்த வேகம் தேரோட்டியும் போயிட்டான். அவனையும் திட்டி அமைச்சிட்டான். அவன் யாரு? அவனும் ஒரு அறிவாளி தான், ஒரு அரசன். அந்த அகங்காரம் உள்ள வந்துடுது. அவ்வளவு வித்தை இருந்தும் அந்த நேரத்துல அவன் மனநிலை சரியில்லாதப்போ சூழ்நிலை அவனுக்கு பாதகமா மாறிடுது. அவனால ஒண்ணும் பண்ண முடியும். அததான் இங்க பகவான் சொல்ல வராரு இந்த 10வது ஸ்லோகத்துல. எதை நாம பண்ணினாலும் சரி, ஒரு வாய் காப்பி குடிக்கிறோமா ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம், யார் வேணாலும் இருக்கட்டும், கிருஷ்ண அர்ப்பணம், சிவனுக்கு அர்ப்பணமோ, யாருக்கு வேணாலும் ஆத்மார்த்தமாக சாப்பிடுறோம். அதான் தான் நம்ம சொல்றோம், அன்னதாதா சுகி பவா சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து. இது எதுக்கு நாம சொல்லிட்டு சாப்பிடுறோம்? சாப்பிடறதுக்கு முன்னாடி இது ஏன் சொல்றோம்? அந்த மனோபாவம் வரணும். என்னதுன்றது எதுவுமே கிடையாது, எல்லாருமே யார் யாரோ கொடுத்ததுதான் என்கிட்ட சேர்ந்திருக்கு, அவன் எல்லாருக்கும் நன்றி. நம்ம கிட்ட பணம் இருக்கலாம், அந்த பணம் என் கையில சேர்றதுக்கு யார் யாரோ என்னெல்லாமோ பண்ணியிருக்கா. ஒருத்தர் ஃபேக்டரியை கட்டினாரு, ஃபேக்டரியை கட்டினவர் எனக்கு வேலையை கொடுத்தாரு, வேலையை கொடுத்தவர் எனக்கு சம்பளத்தை கொடுத்தாரு. அப்ப எப்படி பணம் சும்மா கையில வந்துருமா? அப்படி கணக்கு போட்டோன்னா எங்கேயோ போகும். அப்போ நம்மளுடைய கலாச்சாரத்துல என்ன சொல்றது? சாப்பிட்றதுக்கு முன்னாடி அன்னதாதா சுகீபா சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து, இதை சொல்லிட்டு சாப்பிடுவோம். இதே பாவனை எல்லாத்துலயும் வரும். எல்லாத்துலயும் வரும்போது என்ன ஆகும்னா, ஈஸ்வரனுக்கு அர்ப்பணிச்சாச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கிறதோ, அர்ப்பணிச்சவர்கிட்ட இருந்து என்ன கிடைக்கிறதோ அது அவருடைய பிரசாதம். அப்போ அந்த பிரசாதம்ங்கிறது இன்னைக்குமே விஷமா மாறாது. ஏன்னா
பிரகலாதனுடைய கதை இருக்கு. இந்த கதையெல்லாம் எதுக்கு சொல்லியிருக்கான்னு நம்ம புரிஞ்சுக்கிறது. ஆத்மார்த்தமா அவன் தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணிச்சிட்டான். விஷத்தை கொடுத்து கூட அவனை கொல்ல முடியல. அப்போ பிரசாதம் நமக்குள்ள அந்த பாவனை இருக்கு. நமக்குள்ள அந்த பாவனை இருந்தா பிரசாதம் கண்டிப்பா நமக்கு விஷமாக மாறவே மாறாது. அது எப்படி இருக்கும்னா, அதான் இங்க பகவான் சொல்ற, உன் விருப்பங்களை அதுவே பூர்த்தி செய்யும். அப்படின்னா என்னன்னா, பிரசாதம்ங்கிறது நீ விரும்பக்கூடிய ஒன்று. அப்ப என்னன்னா, எது கிடைக்கிறதோ அது நீ விரும்பக்கூடியதாக மாறிவிடும். நான் விரும்பியது கிடைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு, கிடைக்கிறது விரும்புறதுன்னு ஒண்ணு இருக்கு. கிடைக்கிறத விரும்புறது தான் இந்த இடத்துல பகவான் சொல்ற. கிடைக்கிறத நான் விரும்புறேன். ஏன் விரும்புறேன்? அது ஈஸ்வர பிரசாதம். அது ஈஸ்வர பிரசாதம். 10வது ஸ்லோகத்துல அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்ற. அப்போ இந்த இடத்துல வேள்வி, அதாவது வேள்வின்னு ஒரு வார்த்தை வருது. அந்த வேள்வியை யஜ்யம் அப்படின்னு சொல்றோம். பஞ்சமகா யஜ்யங்கள் சொல்லப்பட்டிருக்கு எல்லாருக்குமே. இது பிராமணனுக்கு மட்டுமே விதிக்கப்பட்டதில்லை, சத்திரியனுக்கு இருக்கு, வைசியனுக்கு இருக்கு. அதுல ஒரு யஜ்யமாக தேவ யஜ்யத்தை பார்த்தோம். அந்த இறைவனுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி அவருக்கு ஆத்மார்த்தமாக ஒரு நன்றியை சொல்வது. அது 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ, ஆனா அவருக்காக ஒதுக்குறது. ஒரு நாளைக்கு காலையில எழுந்தோம்னா ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷம் போதும். அந்த இறைவனுக்காக அந்த நேரத்தை ஒதுக்கி நன்றி சொல்றேன் இறைவா உனக்கு. எதுக்கு நன்றி சொல்றேன்? எனக்கு எதுக்கு நன்றி சொல்றேன்னா தெரியாது. உனக்கு கோடான கோடி நன்றி. நீ என்கிட்ட எதுவுமே வேண்டாம். நான் போன வாட்டியே சொன்னேன், வேண்டியதை தந்திட வெங்கடேசன் இங்கிருக்க, வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா. அவ்வளவுதான். அவர் இருக்க நான் உனக்கு நன்றி சொல்றேன். இதுதான் தேவ யஜ்ஞம். ஒரு 5 நிமிஷமாவது டெடிகேட்டட் டைம் ஃபார் திஸ். டெடிகேட்டட் டைம். அந்த நேரத்துல வேற வேலையை வச்சுக்கூடாது, வேற வேலையை பத்தி சிந்தனை இருக்கக்கூடாது. அப்படி செஞ்சாதான் யஜ்ஞம். யஜ்ஞம்ங்கிறது எந்த செயலாக இருந்தாலுமே when you do it with a dedication, அது யஜ்ஞம். அவ்வளவுதான். வேற ஒன்றும் புரிஞ்சுக்கவே வேண்டாம். யஜ்ஞம்னா என்னன்னா, செய்கிற செயலை முழு டெடிகேஷனோட செய்யறதுக்கு பேர் தான் யஜ்ஞம். அந்த இடத்துல இந்த ஒரு 5 நிமிஷமாவது அந்த இறைவனுக்கு முழு டெடிகேஷனோட நான் செலவழிக்கிறேன். என்ன சொல்ல போறேன்னு அவர்கிட்ட எதுவும் நான் கேட்க போறது இல்லை. ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல போறேன், இறைவா உனக்கு நன்றி. அடுத்தது பித்துர் யஜ்ஞம். பித்துர்கள்ங்கிறது மறைந்த நம் முன்னோர்கள். நம்ம ஜெனடிக் ஃபேக்டர்ஸ் இப்படி நிறைய பேசலாம். கண்டிப்பாக நம்முடைய பெற்றோர்கள் நாம் நல்லா வர வேண்டும் என்கின்ற முயற்சியில எவ்வளவோ நமக்காக பண்ணியிருக்காங்க. எந்த பெற்றோருமே தன் பிள்ளைகள் நாசமடைய வேண்டும் சொல்லி ஒண்ணுமே பண்ண மாட்டேன். எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஐம் டாக்கிங் அபவுட் த மெஜாரிட்டி. எந்த பெற்றோர்களுமே தன் பிள்ளைகள் நன்றாக வர வேண்டும். அதற்கு அவங்களுடைய முயற்சி அது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு. இன்னைக்கும் நம்ம பார்க்கிறோம், ஒரு ரிக்ஷா ஓட்டுறவரு, தெரு குப்பை பெருக்கிறவரு, அந்த குழந்தைங்களோட அவங்களோட குழந்தைங்களாமே நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி டாக்டருக்கு படிக்க போகுதுங்க. அவங்க கிட்ட என்ன வசதி இருக்கு? ஒரே ஒரு நினைப்பு தான், என் குழந்தை நல்லா வரணும். இப்படி நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் மறைந்த பிறகு அவர்களை நாம் மறவாமல் நினைப்பது என்பது ஒரு சராசரி மனிதனுடைய அடிப்படை தர்மம். அடிப்படை தர்மம். அந்த தர்மத்திலிருந்து நான் தவறிவிட்டேன் என்றால் என்ன, நான் ஒரு மனுஷன் சொல்லிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஏன்னா இது ஒரு பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு கிராட்டிடியூடுங்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கும். ஏன்னா இது மனுஷனால தான் இந்த கிராட்டிடியூட் எல்லாம் காட்ட முடியும். நன்றி உணர்வுங்கிறது மனுஷனை தவிர வேற எந்த உயிரினத்துக்கிட்டையும் கிடைக்காது.
அப்போ இப்படி அவங்க என்ன பெருசா செஞ்சாங்க, அவங்க இருக்கக்கூடிய நிலையில அவங்களால என்ன முடியுமோ அவங்களுடைய முழு நினைப்பும் என் பிள்ளைகள் நன்றாக வர வேண்டும். அதுக்கு ஒருவேளை தான் சோறு போட முடியும்னா அந்த ஒரு வேளையில முழுசா அவங்க சாப்பிடட்டும், பாக்கி இருக்கிறத நான் சாப்பிடுறேன், இப்படி நினைக்கக்கூடியவர்கள் தான் பெற்றோர்கள். தன் பிள்ளைகளுக்காக வாழக்கூடியவர்கள் பெற்றோர்கள். அப்படி வாழ்ந்த பெற்றோர்கள் மறைந்த பிறகு வருஷத்துல ஒரு நாளைக்காவது நாம அவங்களை நினைச்சு அவங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் பித்ரு யஜ்ஞம். நாம சிராத்தம், தேவசம் அப்படின்லாம் பண்றோம். ஆத்மார்த்தமா பண்ணணும், ஆத்மார்த்தமா பண்ணணும். அது ஏதோ வருஷம் வருது பயந்துன்னு பண்ணக்கூடாது. பித்ருக்களுக்கு பண்ணலைன்னா அவன் சபிச்சிருவான், அதுக்கப்புறம் வரக்கூடிய தலைமுறையில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். அந்த பயத்துல எல்லாம் பண்ணக்கூடாது. எந்த பித்திருக்களுமே சபிக்க மாட்டார். ஆனா பகவான் என்ன சொல்றார், உன்னுடைய பித்திருக்களுக்கு நீ பண்ணலைன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உன் பித்திருக்கள் உன் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தயங்குவா. ஐயோ நம்ம குழந்தை தானே விடு அப்படின்ட்டு அவன் நினைப்பான், நான் விட மாட்டேன். அதுதான் பகவான் சொல்ற, நான் சும்மா விட மாட்டேன். இப்படிப்பட்ட நன்றி கட்டவனா நீ இருக்கும் பொழுது உனக்கு அதுக்கு தகுந்த பனிஷ்மெண்ட்டை கொடுப்பேன். அப்போ பித்திருக்கள் நமக்கு சாபம் தர மாட்டா, ஆனா பகவான் நம்மளை சபிச்சிருவார். அது உண்மை. ஆனா அந்த சாபத்துக்கு பயந்து நாம பண்ணக்கூடாது. எனக்காக வாழ்ந்தவர்களுக்கு இந்த ஒரு நாள், இந்த நாளை நான் அவருக்காக அர்ப்பணிக்கிறேன். ஏன்னா மற்ற நாள் எவ்வளவு வேலை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரு நல்ல பிள்ளைகளுக்கு தன் பெற்றோர்கள் மறைந்த பிறகும் எப்பொழுதும் நினைப்பில் இருப்பாங்க. ஆனா அந்த ஒரு நாள் அவர்களுக்கு, இந்த ஒரு நாள்ல இன்னொரு பெரிய அற்புதமான விஷயங்களும் நடக்குது. இது பித்திருக்களுக்கு நான் நன்றி செய்கின்றேன், நன்றி உணர்வோடு அவங்களுக்கு பண்றேன்னா அந்த ஆத்மார்த்தமாக அதை பண்ணுகின்ற பொழுது நான் என்னதான் பண்றேன் அப்படின்னா, பிராமணாவை கூப்பிடுறேன், அவ எனக்கு பண்ணி வைக்கிறா, அவளுக்கு வயிறு நிறைய திருப்தியா சாப்பாடு போடுறேன்னா தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம். ஏன்னா ஒரு மனுஷன் எதை போரு நிறுத்துப்பா வேண்டான்னு சொல்லுவான்னா, சாப்பாடு ஒன்னதான் ஒரு ஸ்டேஜ்ல எப்ப போரு இதுக்கு மேல என்னால முடியாது, நீ பணத்தை கொடுங்க, தங்கத்தை கொடுங்க, வீடை கொடுங்க. ஒரு வீடை கொடுத்துட்டு பெரிய ஒரு 3 ஏக்கர் நிலத்துல அவருக்கு பெரிய அற்புதமான வில்லாவை கட்டி கொடுத்துட்டேன், போருமாப்பா, இல்ல பக்கத்துல இன்னொன்னு கிடைச்சா கூட நல்லா இருக்கேன், என் தம்பி வர அவனுக்கு கூட ஒண்ணு கிடைச்சா இருக்கும். ஆனா சாப்பாடு என் தம்பி பட்டினியா கிடக்கான், அவனுக்கு சேர்த்து நான் சாப்பிடுறேன்னு சாப்பிட முடியுமான்னு சாப்பிட முடியாது. அது ஒண்ணுதான். அதனாலதான் தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம். ஏன்னா அது ஒண்ணுத்துலதான் மனுஷனை திருப்திப்படுத்த முடியும். அப்போ அந்த பிராமணாளுக்கு அவ வயிறு நிறைய அவளை உட்கார வச்சு நல்லா சாப்பிடுறேன், நல்லா சாப்பிடுங்கோ, கேட்டு வாங்கி சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லி அவளுடைய ஆசீர்வாதம் நமக்கு ஒரு மிக உயர்ந்த ஒரு பரிசு. வாழ்க்கை மிக உயர்ந்த பரிசு அவள்கிட்ட இருந்து கிடைக்கிற ஆசீர்வாதம். அதனாலதான் அவளை பித்திருக்களா பாவிச்சுக்கோ, பண்ணு அப்படின்ற. தான தர்மங்கள் எல்லாம் பண்றோம், வேஷ்டி தானம் பண்ணுவோம், அவன் வசதிக்கு ஏற்ற மாதிரி தட்சணை கொடுக்குறோம், தானம் பண்றோம். அப்போ நமக்காக நம் பித்திருக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நமக்கு அருகே இருந்து அதை எப்படி செய்யணும், என்ன நான் செய்யணும், என்ன மந்திரம் சொல்லி செய்யறவாளுக்கும் நாம் என்ன பண்றோம், ஒரு நன்றி கடனை தீர்த்து கொள்கிறோம். அவர்களுக்கு வயிறார சாப்பாடை போட்டு தான தர்மங்களை செய்து அவர்களை திருப்தியாக அனுப்பி எவ்வளவு உயர்ந்த செயலை நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை மனுஷனை தவிர வேற யாராலும் பண்ண முடியும்? தானும் திருப்தி அடைந்து தன்னிடத்தில் வருபவர்களையும் திருப்தி செய்யக்கூடிய விஷயமாகப்பட்டது மனிதனை தவிர வேற யாராலும் முடியாது. அந்த பித்ரு யஜ்ஞம்ங்கிறது அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான யஜ்ஞமாக சொல்லப்படுகிறது. இதை நாம் ஆத்மார்த்தமாக செய்ய வேண்டும், கண்டிப்பாக செய்ய வேண்டும். வேற எதை நாம வாழ்க்கையில செய்யறோமோ இல்லை, இதை செஞ்சே ஆகணும். அடுத்து என்ன யஜ்ஞம்னா ரிஷி யஜ்ஞம். எழுத்தை அறிவித்தவன் இறைவன் ஆகிறான்.
நம்ம வாழ்க்கையில நமக்கு வேண்டிய அற்புதமான உயர்ந்த விஷயங்களை உருவாக்கி, கண்டுபிடித்து உருவாக்கி நமக்கு பயன்படக்கூடிய விதத்துல தந்தவர்கள் தான் ரிஷிகள். எவ்வளவோ ரிஷிகள் இருக்கா, என்னெல்லாமோ அவ கொடுத்திருக்கா. வேதத்திலிருந்து, வேதாந்தத்திலிருந்து, உபனிஷத்திலிருந்து, ராமாயணம் மகாபாரதத்திலிருந்து, வம்சாவளியிலிருந்து சொல்றோம் இல்லையா, கோத்திரம் எல்லாம் சொல்றோம் இல்லையா, எல்லாம் ஒரு ரிஷிகள் பரம்பரை தான். அவ என்ன பண்ணிருக்கா நமக்காக? அவ கண்டறிந்த அறிவை யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொல்லி அவர்கள் கண்டறிந்த அறிவை இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கு, இனி வரக்கூடிய ஜனத்தொகைக்கு அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு அதை எப்படி கொடுக்கலாமோ அதை ஏற்பாடு பண்ணி அப்படி கொடுத்துருக்கா. வியாசர் மாதிரி, வால்மீகி மாதிரி, விஸ்வாமித்திரர் மாதிரி. சாவித்திரி மந்திரத்தை தந்தவர் விஸ்வாமித்திரர். சவிதா தேவதை, ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், வேதம், வேதாந்தம், எதுக்கு இதெல்லாம் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கா? இதன் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு நம்மை பண்படுத்தி நம் வாழ்க்கையை சிறப்பாக நடத்துவதற்கு. அப்படிப்பட்ட ரிஷிகளுக்கு நாம் நன்றி செய்ய வேண்டும். அது எப்படி நன்றி செலுத்தலாம்? ஒன்று, அவர்கள் தந்த விஷயங்களை பொக்கிஷமாக பாவிப்பது. அதெல்லாம் ரொம்ப கேவலமா பார்க்கக்கூடாது. அதெல்லாம் அர்த்தம் இல்லப்ப, எவ்வளவோ 5000, 4000, 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினது, அதெல்லாம் இந்த 21ஆவது நூற்றாண்டுல பேசிட்டு இருந்தா ஒர்க் அவுட் ஆகுமா? அது ரொம்ப தப்பு. ஏன்னா நம்மளுடைய இதை என்ன சொல்றோம், நாம சனாதன தர்மம் எந்த காலத்திலும் அழிவை பெறாதது, எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியது. ஏன்னா எல்லா காலத்துக்குமே பொருந்தக்கூடியதாக இருந்தாதான் அது அழியாது. கரெக்டா இல்லையா? இந்த காலத்துக்கு பொருந்தலைன்னா அழிஞ்சிருமே. அப்ப எல்லா காலத்துக்குமே பொருந்தக்கூடியதாக இருக்கக்கூடியதுனாலதான் அது அழியாததுன்னு சொல்றோம், மாறாததுன்னு சொல்றோம். ஏன்னா பொருந்துறதே. இது பொருந்தலைன்னா தான் மாத்தணும். என் கை வளையல் முன்னாடி போட்டிருந்தேன், பொருத்தமா இருந்தது, இப்ப கொஞ்சம் குண்டாயிட்டேன், பொருந்தல, என்ன பண்ணலாம்? நான் மாத்திடுங்க வளையல. ஏன்னா அன்னைக்கு பொருந்திட்டு இன்னைக்கு பொருந்தல, மாத்திடுங்கோ. ஆனா சனாதன தர்மம் என்னைக்குமே பொருந்துமே. அப்ப அதை மாத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அதான் அந்த பேரே வந்தது, சனாதன தர்மம், சனாதனம். இதனாலதான் வந்தது. அந்த தர்மங்களை நாம் கற்றறிந்து நாம் நம்முடைய வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொண்டு இன்னும் பல பேருக்கு அதை நாம் சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கும் பயன்படக்கூடிய விதத்தில் நாம் செய்கின்ற பொழுதுதான் அந்த செயல்தான் ரிஷி யஜ்ஞமாக மாறுகிறது. அப்ப அவ எப்படி யாம் பெற்ற இன்பம் பெருகிய வையம் சொல்லி நமக்கெல்லாம் கொடுத்தாலோ, அதே மாதிரி நாமும் பல பேருக்கு அந்த ரிஷிகள் நமக்காக வைத்த அந்த அற்புதமான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கை முறையாக இப்போ கதா காலக்ஷேபம் பண்றவா, உபன்யாசம் பண்றவா, இவா எல்லாருமே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ரிஷி யஜ்ஞத்தை பண்ணிட்டு இருக்கு இல்லையா? இன்னைக்கும் பாருங்க, ராமாயணத்திற்கும் மகாபாரதத்துக்கும் இன்னைக்கும் கேட்க வர்றதுக்கு எத்தனை பேர் இருக்கா? அதை எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான மனிதர்கள் அந்த உபன்யாசகர்கள், கதா காலட்சேபம் பண்றவன். அப்படிப்பட்ட ஒரு ரிஷி யஜ்ஞமாகப்பட்டது அந்த தர்மத்தை அழியாமல் காப்பாற்றுவதற்கு உண்டான ஒரு அற்புதமான வழிமுறையாக மாறும். அப்ப அந்த ரிஷிகளுக்கு இப்போ குரு பூர்ணிமாலாம் வருது. அந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு நம்ம வியாச பகவானை நினைச்சுக்கிறோம். அந்த மாதிரி எவ்வளவோ ரிஷிகள் இருக்கா. அதனால தான் தர்ப்பணத்திலலாம் பார்த்தெல்லாம் ரிஷிகளோட பேரெல்லாம் இருக்கு. அதெல்லாம் அந்த ஒரு யஜ்ஞமும் மிக உயர்ந்த யஜ்ஞம். இதை நாம் செய்ய வேண்டும் கண்டிப்பாக. அடுத்தது பார்த்தோம்னா மனுஷ யஜ்ஞம். மனுஷ யஜ்ஞம் அப்படின்னா சக மனிதர்களுக்கு நம்மால் முடிந்த ஒரு உதவியை செய்வது. நம்மால் முடிந்த உதவின்னா யாருக்கோ என்னமோ தேவைப்படுறது, அவன் நம்ம கிட்ட வந்திருக்கா, வந்த அப்புறம் அவளுக்கு நம்மளால என்ன முடியுமோ அதை செய்வோம். அவ்வளவுதான்.
ஏன் இது செய்யணும்னா, ஒண்ணு, இது மனிதனுடைய அடிப்படை தர்மம் என்னன்னா, சக மனிதனுக்கு அவருடைய தேவைக்கு ஏத்த மாதிரி அவளுக்கு வேண்டியதை நம்மளால எந்த அளவு முடியுமோ அந்த அளவு பண்ணி கொடுக்கறதுங்கிறது ஒரு சாதாரண மனிதனுடைய அடிப்படை தர்மம். எதுக்காகன்னா, நமக்கு வேண்டிய பல விஷயங்களை பல மனிதர்கள் பல ரூபத்தில் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. பல ரூபத்தில். இன்னைக்கு நான் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றேன்னா அதுல எத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க இல்லையா? அவ்வளவு பேர் அதுல சம்பந்தப்பட்டிருக்கனால கூட அந்த பயிர் செய்தவர்களிலிருந்து அது அங்கிருந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு கொண்டு வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் செய்யக்கூடியவர்ல இருந்து, அதை வாங்கி விற்பனை செய்யக்கூடிய வியாபாரியிலிருந்து, அதை வாங்குவதற்கு எனக்கு பணம் கிடைப்பதற்கு உதவிய என் தொழிற்சாலை முதலாளியிலிருந்து, இப்படி சொல்லிக்கிட்டே போறோம். அப்ப இவ்வளவு பேர் சம்பந்தப்பட்டிருக்கா நான் ஒரு வேளை சாப்பிட்றேன். அதனால்தான் நம்ம சாப்பிடும்போது என்ன சொல்லிட்டு சாப்பிடணும்னா, அன்னதாதா சுகி பவா. இன்னைக்கு இந்த சாப்பாடு கிடைக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் காரணமா இருந்தாலோ அவ எல்லாம் சுகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிடணும். அப்படி சொல்லிட்டு தான் சாப்பிடணும். இதெல்லாம் நம்முடைய கலாச்சாரத்துல கொண்டு வந்திருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. எல்லாரையுமே பிரிச்சு விட்டுட்டு நாம வாழ முடியும், தனியா வாழ முடியும். அப்படி நம் கூடவே இருக்கக்கூடிய சக மனிதர்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும், அவர்களுக்கு என்ன தேவை, அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவளுக்கு பண்றதுங்கிறது தான் இந்த இடத்துல மனுஷ யக்கியம். இதனால என்னன்னா, முதல்ல கூடி வாடுறது, அதுக்கப்புறம் என்னன்னா இந்த போட்டி, பொறாமை, வைத்தறிச்சல் இதெல்லாம் இல்லாம இருக்கும்போது ஒருத்தர் அழிக்கணுங்கிற நினைப்பு வராது. அப்ப இந்த சமுதாயமே அற்புதமான ஒரு சமுதாயமாக இருக்கு. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். இதெல்லாம் நிறைய சொல்லி வச்சிருக்கா. அதுதான் மனுஷ யக்கியம். அதையும் நாம் செய்ய வேண்டிய செயல் பூத யக்கியம். பூத யக்கியம்னா ஏதோ பூதம் பிசாசு எல்லாம் யோசிக்க வேண்டாம். மனிதனை தவிர மற்ற உயிரினங்கள், இந்த பூமியில் இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள், அந்த உயிரினங்களும் நான் உயிர் வாழ்வதற்கு ஏதோ ஒரு விதத்தில் பயன்படுகிறது. உயிரினங்கள்னா உடனே நம்ம மிருகங்களோ அதை மாதிரி எடுக்கணும்னு இல்லை. எல்லாமே நீர்நிலைகள், மரங்கள், செடிகள் எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஒரு சின்ன உங்களை ஒரு வேலை செய்ய சொல்றேன், பண்ண முடியுமா பாருங்க. 2 நிமிஷத்துக்கு 2 நிமிஷம் உங்க மூக்கையும் வாயும் மூடிட்டு, கிளாஸ் முடிஞ்சிருக்கு, ஒரு சின்ன பார்ட் மிஸ் ஆயிடுச்சு, அதை எடுத்துட்டு இருக்கேன், அதனால கதை சாத்திட்டு சொல்லிட்டேன். ஒரு 2 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் 2 நிமிஷம் மூக்கையும் வாயும் மூடிட்டு உட்கார முடியுமா? 2 நிமிஷம் மூக்கையும் வாயும் மூடிட்டு உட்கார முடியுமா நம்மளால? யோசிச்சு பாருங்க. முடியாது. ஆனா மூக்கு என்னோடது, சுவாசிக்கிறது நான் தான், நுரையீரலும் என்னோடது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னால என்ன பண்ண முடியும்? அந்த வெளியில இருந்து வர வேண்டிய காத்து வந்தாதான் இந்த மூக்கா இருக்கட்டும், சுவாசிக்கிற செயலாக இருக்கட்டும், இந்த நுரையீரலாக இருக்கட்டும் பிரயோஜனமானதா மாறும். அந்த காத்து வரலைன்னா இவ்வளவே நான் வச்சுக்கிட்டு யூஸ்லெஸ்ஸா தான் இருப்பேன். அப்ப கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, என்னெல்லாம என்கிட்ட இருக்கு, அதெல்லாம் பயனுள்ளதாக மாறணும்னா
வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் அந்த அளவுக்கு கிடைச்சாதான் அது எல்லாமே பயனுள்ளதாக மாறும். அப்படி நம்முடைய வாழ்க்கையில நாம் சிறப்பாக உயிர் வாழ்வதற்கு எவ்வளவோ பேர் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவோ உயிரினங்கள், மற்ற உயிரினங்களை பத்தி பேசுறோம் பல விதங்கள்ல. விஞ்ஞானத்துல ஒரு கண்டுபிடிப்பு இருக்குங்க. இந்த தேனீக்கள் வந்து உலகத்திலிருந்து மொத்தம் காணாம அழிஞ்சு போச்சு அப்படின்னா 3 வருஷத்துல இந்த உலகம் வந்து பாலைவனமா மாறிடும். 3 வருஷத்துல இந்த உலகம் பாலைவனமா மாறிடும். எப்படி பாலைவனமா மாறும்னா, உங்களுக்கு தெரியும் தேனீக்கள் என்ன பண்ணும் அப்படின்ட்டு. அந்த மகரந்த சேர்க்கைன்னு சொல்லக்கூடிய அந்த பாலினேஷன், அப்போ அந்த பூல இருந்து பாலினேஷன் நடக்கும்போது அந்த இன்னொரு பூ காயா மாறுறது, காய் அப்புறம் கனிந்த பழமா மாறி அப்புறம் அது விதையா மாறி இன்னொரு செடி வந்து இப்படியே விருத்தி ஆயிட்டே போயிட்டு இருக்கு. ஆனா இது தெரியக்கூடிய தேனீக்கள் இல்லாம போச்சு அப்படின்னா, இந்த சைக்கிள் டிஸ்டர்ப் ஆயிடுது அப்படின்னா அப்புறம் செடிகளே இருக்காது, வறண்டு போயிடும். 3 வருஷத்துல பாலைவனம் ஆயிடும். அப்ப நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கோம்னா அந்த தேனீக்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண. நம்ம தேனீக்கள்னா அது நமக்கு என்ன ஞாபகம் வருது? தேன் தான் ஞாபகம் வருது, இனி சுவையான தேனை கொடுக்குதுன்ட்டு. ஆனா அந்த தேனீக்கள் இந்த உலகம் பாலைவனம் ஆகாம எனக்கு வேணுங்கிற பல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட விஷயம். நம்மளுடைய கலாச்சாரத்துல ஒரு பழக்கம் இருக்கு. வீட்டுல சாதம் வடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு கரண்டி சாதத்தை எடுத்துட்டு போய் வெளியில வச்சு காக்கான்னு சொல்லி காக்காவை கூப்பிட்டு கொடுக்குறோம். இதுவும் ஒரு பூத இயக்கம். இதெல்லாம் நம்மளுடைய பழக்கத்துல வரணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பெரியவா சொல்லி கொடுத்துருக்கா நமக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவெல்லாம் இல்லாம நாம வாழ முடியாது. இந்த மனுஷன் உலகத்தை விட்டு போயிட்டு அந்த உலகத்துக்கு என்ன நஷ்டம் சொல்லி யோசிச்சு பாருங்க. ஒரு நஷ்டமும் இல்லைங்க. ஒரு தேனி காணாம போயிடுச்சுன்னா உலகமே பாலைவனம் ஆயிடுது. ஆனா மனுஷன் எல்லாம் காணாம போயிட்டு அந்த உலகம் என்ன ஆகும்னா இன்னும் சீரும் சிறப்புமாக சுபீட்சமா இருக்கும். அப்ப நாம இந்த உலகத்துல என்னன்னா அவளோட துணை இல்லாம நம்மளால ஒண்ணும் கிடைக்கும். மனுஷன்தான் அவன் தன்னை பாதுகாத்து கொள்ள ஆயுதம்னு ஒண்ணு வெளியில இருந்து தேவைப்படுது. இஸ் டிபெண்டன்ட் ஆன் எவ்ரிதிங். ஆனா மிருகங்களுக்கு அது தன்னை தான் தங்கிட்ட இருக்கிறதே வச்சு பாதுகாத்துக்க முடியும். இப்படி நாம மற்றவர்களை சார்ந்து, மற்ற உயிரினங்களை சார்ந்து இருக்கின்ற பொழுது அவர்களும் நன்றாக இருந்தால்தான் நாமும் நன்றாக இருக்க முடியும். அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை மனதில் வைத்துதான் இந்த பூத யஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படி அற்புதமான இந்த பஞ்ச மகா யஜ்யமாகப்பட்டது மனிதர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நாம் பிரம்மதேவன் இதுதான் பகவான் சொல்றார். இந்த பஞ்ச மகா யஜ்யங்களை நீ பண்ணு, உனக்கு வேணுங்கிறது கிடைக்கும். அதை நம்ம ஏற்கனவே பேசிடுறோம். அந்த வேணுங்கிறது கிடைக்கும்னா எப்படி என்னங்கிறத நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணி போயிடும். அப்போ இதை நாம் தவறாமல் செய்ய வேண்டும். இந்த பஞ்ச யஜ்யங்களும் ஏன்னா மனிதனால தான் செய்ய முடியும். மனிதன் செஞ்சேதான் ஆக வேண்டும் அவன் மனிதனாக வாழ்வதற்கு. இப்படி 10வது ஸ்லோகத்துல இது நீங்கள் விரும்பும் விருப்பங்களை எல்லாம் உங்களுக்கு இது கறந்து தரும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய கண்டினியூஷனாகத்தான் 11வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் பகவான்னா, இதனால் தேவர்களை கருத கடவீர். இப்படி இருக்கிறதுனால நீங்க தேவர்களை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருங்கள். அந்த தேவர் உங்களை கருத கடுவார். நீங்க அவளே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அவளும் உங்களை நினைப்பா. அதனால என்னன்னா இங்கனம் பரஸ்பரமான பாவனை செய்வதனால் உயர்ந்த நலத்தை எய்துவீர்கள். இந்த பரஸ்பரமான பாவனை இருக்கு பார்த்தா, இதன் மூலியமா நமக்கு என்ன லாபம்னா உயர்ந்த நலத்தை எய்துவீர்கள். இந்த இடத்துல உயர்ந்த நலம்னா என்ன? மனம் தூய்மை அடைந்து பிரம்ம ஞானத்தை அடைவதற்குண்டான அந்த நிலையை நாம் அடைவோம். அப்ப என்னன்னா அவளுக்கெல்லாம் அந்த தேவர்களுக்கெல்லாம் நீ ஆத்மார்த்தமாக யஜ்யங்கள் செய்கின்ற பொழுது அதை பெற்ற தேவர்கள் திருப்தி அடைந்து நமக்கு வேண்டியதை அவர்கள் தருவார்கள். நமக்கு என்ன வேணும்னா பொண்ணும் பொருளோ இல்லை, அது பொண்ணும் பொருளையும் மனசுல வச்சு செஞ்சுட்டு அதுக்கு பேர் யஜ்யம் கிடையாது இல்லையா? பார்த்துட்டோம், நம்ம பேசணும் முன்னாடி. அப்போ
ஆத்மார்த்தமாக அர்ப்பண புத்தியோடு அந்த தேவர்களுக்கு செய்கின்ற பொழுது அவர்கள் நமக்கு நன்மை தரக்கூடிய பிரசாதத்தை தருவார்கள். அது என்ன பிரசாதம்னா மன தூய்மை கிடைக்கும். இந்த மன தூய்மை கிடைத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்துமே நாம் விரும்பக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன், உங்க கவனத்துக்கு கொண்டு வரேன். நமக்கு கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்டுன்னு ஒன்று தெரியும். இதை தாண்டி யூனிவர்சல் மைண்டுன்னு ஒன்று இருக்கு. யூனிவர்சல் மைண்ட் அது என்னதுன்னா நம்மளுடைய தீவிரமான சிந்தனைகள், நமக்குள்ளே இருக்கக்கூடிய தீவிரமான சிந்தனைகள் நம்மை தாண்டி வெளியே சென்று வெளியே சிந்தனை கூட்டம் இருக்கு. அந்த சிந்தனை கூட்டத்தில் நம் சிந்தனை ஒத்த வேறொரு சிந்தனையோடு சேர்ந்து நமக்கு வேண்டியதை எதன் மூலியமாகவோ யார் மூலியமாகவோ கொண்டு வந்து சேர்க்கும். இப்ப நீங்கெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இது நடந்திருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க தீவிரமா யோசிச்சுட்டு இருப்பீங்க. இது நடக்கணும், இது கிடைக்கணும், இப்படி பண்ணணும்னு சொல்லி ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருப்பேன். ஒரு வழி கிடைக்கவே கிடைக்காது யோசிச்சுட்டு இருப்பேன். ஆனா திடீர்னு நீங்க எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து இல்லைன்னா எதிர்பாராத ஒரு விஷயமாக டகால்னு அது நடந்து நீங்க என்னத்தை தீவிரமா நினைச்சிட்டு இருந்தாலும் அதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து. இது சத்தியம். நீங்களே உங்க வாழ்க்கையில அனுபவிச்சிருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். நான் என்னோட அனுபவத்தை ஒன்று சொல்றேன் பாருங்க. ஒரு ஸ்கூல்ல நான் ஒரு 15 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் ஸ்பீச் கொடுக்கணும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அவள் வந்து +1 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு. 10 நிமிஷம் சார், அவளுக்கு ஏதாவது நல்ல வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரி நல்ல பாயிண்ட்ஸாக சொல்லுங்க அவளுக்கு அப்படின்னா சரின்ட்டேன். நானும் அப்புறம் யோசிச்சுட்டே இருந்தேன், என்ன சொல்லலாம், +1 படிக்கிறா, அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி விஷயம் இருக்கணும், அற்புதமான அவளுக்கு நல்லா அது போய் சேர்ற மாதிரி இருக்கணும். என்னெல்லாமே யோசிச்சு பார்த்தேன். நான் படித்து தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே யோசிச்சு பார்த்தா எனக்கு ஒரு திருப்தியே கிடைக்கல. ரொம்ப ஒரு இதில் இருந்தேன், என்னத்தை சொல்கிறது, நாள் நெருங்கிக்கிட்டே இருந்தது. ஆனால் ஐடியா ஒன்றும் கிடைக்கல என்ன பேசணும். 10 நிமிஷம் பேசுறதுக்கு சப்ஜெக்ட் ரொம்ப அப்படி இருக்கும்போது, இப்போ சென்னையில் இருக்கிறவளுக்கெல்லாம் இது தெரியும். கோவிடுக்கு முன்னாடி நடந்துருந்தது. இந்த நான் இப்போ ஆலம்பாக்கத்தில் இருந்தேன். எங்கள் வீட்டுக்கு இந்த நங்கநல்லூர் டைம்ஸ் கொண்டு வந்து போட்டுன்றப்ப அது மாதிரி மடிப்பாக்கம் டைம்ஸு, வேளச்சேரி டைம்ஸு, மாம்பழம் டைம்ஸு, சைதாப்பேட்டை டைம்ஸு, லோக்கலாக ஒரு சின்ன நியூஸ் பேப்பர் மாதிரி வச்சு லோக்கல் செய்திகள்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியும். கோவிடுக்கு அப்புறம் இதெல்லாம் ஸ்டாப் ஆகிடுது, வரதில்லை. நான் சொல்கிறது கோவிடுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது. அப்போ வந்துட்டு இருந்தது. அந்த இது சண்டே வரும். அந்த சண்டே நங்கநல்லூர் டைம்ஸ் வரல, பட் எனக்கு வேளச்சேரி டைம்ஸ் வந்து. இந்த வேளச்சேரி டைம்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி எனக்கு வந்ததே கிடையாது. நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா இருக்கேன். வேளச்சேரி டைம்ஸ் வந்ததே கிடையாது. அன்னைக்கு வந்தது. எடுத்து பார்த்தேன், நங்கநல்லூர் டைம்ஸாக இருக்கும்போது எடுத்து பார்த்தேன், வேளச்சேரி அடடா என்னடா போய் இது இவங்க போடுவாங்க போல் இருக்கு நங்கநல்லூர் டைம்ஸுக்கு பதிலாக அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அவ்வளோதான் நினச்சேன். அப்புறம் சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அதில் என்ன ஒரு விஷயம் கவர்ந்தது. ஒரு சின்ன துணுக்குங்க. அப்ரஹாம் லிங்கன் அவருடைய மகன் படிக்கக்கூடிய பள்ளியில் அவருடைய மகனுடைய பள்ளி ஆசிரியருக்கு ஒரு 10 விஷயங்கள் எழுதியிருந்தாரு. அந்த ஆசிரியர் தன் மகனிடத்தில் தன் மகனை அந்த படிப்பு சார்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னு 10 விஷயங்கள் படிச்சு பார்த்தேன். அதாவது அப்ரஹாம் லிங்கனா எழுதல, ஒரு தந்தை தன் மகனை மனதில் வைத்து எழுதிய ஒரு கடிதம் மாதிரி அந்த ஆசிரியருக்கு 10 விஷயங்கள்ங்க. இப்போ அந்த கட்டிங்கை நான் எடுத்து வச்சிருக்கேன். அற்புதமான 10 விஷயங்கள். பார்த்த உடனே எனக்கு ஒரு பொறி தட்டுது. ஆஹா, இதை தாண்டா நம்ம எதிர்பார்த்தோம், இதுதான் நமக்கு பேசுற சப்ஜெக்ட்
அப்படின்னு சொல்லி அதை ப்ரிப்பேர் பண்ண 10 நிமிஷம் அந்த சப்ஜெக்டில் பேசின அமோகமான வரவேற்பு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வேளச்சேரி டைம்ஸ் வரவே இல்லைங்க. அதோட ஒன்லி டைம் ஐ காட் இட். இப்போதான் யோசிச்சேன், எனக்கு இந்த யூனிவர்சல் மைண்டை பற்றிலாம் தெரியும். அப்போதான் யோசித்தேன், இது எப்படி இந்த வேளச்சேரி டைம் வந்தது இந்த நேரத்தில்? அதுக்கு முன்னாடியும் வரல, அதுக்கப்புறமும் வரவே இல்லை. அன்னைக்கு மட்டும் ஒரே ஒரு இஷ்யூ சண்டே போட்டு போனானே, ஏன் போட்டு போனோம்? அப்போதான் யோசிச்சப்போ, ஆஹா, நமக்கு ஒரு சப்ஜெக்ட் வேணும்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு இருந்தோமே, பாரு எப்படி வந்திருக்கு. அப்போ அந்த தீவிரமான சிந்தனை, அந்த சிந்தனை கூட்டத்திற்குள் சென்று அங்கு ஒத்த சிந்தனை இருக்கக்கூடிய ஏதோ ஒன்றோடு கலந்து அது சம்பந்தப்பட்ட மனிதர் யாரோ அவருக்கு அது போய் தகவலாக போய் சேர்ந்து, அவரை அறியாமல் அவர் எனக்கு செய்திருக்கிறார், என்னை அறியாமல் நான் அதை அடைந்திருக்கிறேன். ஆனால் நான் விரும்பிய விஷயம், மிகவும் வேண்டிய விஷயம். அப்ப என்னன்னா, நாம் செய்யக்கூடியது தீவிரமாகவும் ஆத்மார்த்தமாகவும் செய்கின்ற பொழுது அந்த எண்ணமாகப்பட்டது நம்மை விட்டு யாரை போய் சேர வேண்டுமோ அவர்களிடத்தில் போய் அது சேரும். சேர்ந்தவுடன் அது சார்ந்து அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார்கள். அது நம்மை வந்து அடையும். அதுதான் இந்த 11வது ஸ்லோகத்துல பகவான் மிக அழகாக சொல்லுகிறார். இது எப்படி செய்யணும்னா, யஜ்யமாக ஆத்மார்த்தமாக கர்மயோகமாக செய்ய வேண்டும். அர்ப்பணித்து விட்டேன், அர்ப்பணிச்சிட்டேன்னு என்ன அர்த்தம்? எனக்கு அதுக்கு இனிமேல் சம்பந்தமே கிடையாது, அது அவளோட. இனிமே நான் ஓனர் கிடையாது. அதுக்கு பேர் தான் அர்ப்பணம். அர்ப்பணம் பண்ணிட்டு அப்புறம் அதே நினைச்சிட்டு இருக்கிறது, கொடுத்துட்டோமே, கொஞ்சம் கொடுத்துருக்கலாமா, அதிகமா கொடுத்துட்டோன்னு அவ என்ன பண்றாளோ, அதை பயன்படுத்துறாளா பயன்படுத்தலையா, இவ்வளவு யோசனை வச்சுக்கிட்டு இருந்தோன்னா நம்ம அர்ப்பணிக்கல. இன்னமும் அதை வச்சுக்கிட்டு இருக்கோம். பொருள் நம்மளை விட்டு போயிடுது, ஆனா அதை பத்தின எண்ணம் இன்னும் நம்மளை விட்டு போகலைன்றப்போ அது அர்ப்பணம் கிடையாது. அப்ப அர்ப்பணம்னா என்னன்னா, அது அங்க அந்த பக்கம் கொடுத்தாச்சு, அதோட அது அவளோடது, எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பண புத்தியோடு நாம் தேவர்களுக்கு செய்கின்ற பொழுது அந்த தேவர்களும் நமக்கு அதே அர்ப்பண புத்தியோடு பலனாக பிரசாதமாக நமக்கு தருவார்கள். இப்படி பரஸ்பரமான பாவனை இருந்தால் எல்லோரும் நலம் பெறுவார்கள் என்ற ஒரு அற்புதமான விஷயத்தை 11வது ஸ்லோகத்துல சொல்லிக்கு. இப்ப நான் சொன்ன யூனிவர்சல் மைண்டு உங்க யாருக்காவது அந்த மாதிரி அனுபவம் இருந்ததுன்னா நீங்க என்னோட பகிர்ந்துக்குங்க. இது ஒரு நல்ல விஷயமாக இருக்கு, நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதோட இந்த 11வது அத்தியாயத்தோட இன்னைக்கு நாம இந்த வகுப்பை முடிச்சுப்போம். பாக்கி விஷயங்களை நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி.